வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. காவல் தெய்வமாக சுயம்புவாக பார்த்தீங்கன்னா தோன்றிய சக்தி வாய்ந்த அம்மனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் அடர்ந்த இடத்துல இந்த அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கு. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் குண்டம் திருவிழா நடந்து முடிந்திருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அம்மனுடைய கருவறையில் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னோ, மேலும் பண்ணாரி அம்மனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார்காடுன்னு பகுதியில் மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா விவசாயம் செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய விளைந்த பொருட்களை ஊர் ஊராக சென்று விற்று வந்தாங்களாம். அப்படி ஒரு முறை விவசாய பொருட்களை விற்க கிளம்பிய போது தாங்க மக்களுக்கு வழிகாட்ட அந்த ஊர் தலைவன் இல்லாததால் அப்போது அந்த ஊர் மக்கள் தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை வேண்டி எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, நீதான் வழிகாட்டுன்னு பிரார்த்தனை செய்து வேண்டிக்கிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அங்கு ஒலித்த குரல், கவலைப்படாதீங்க, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வழிகாட்டுகிறேன்னு அம்மனுடைய குரல் ஒலித்திருக்கு. இப்படி தாங்க அம்மன் பின்பற்றி தங்களுடைய விவசாய பொருள்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்க கிளம்பிட்டாங்க மக்களும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க செல்லக்கூடிய வழியில் ஒரு வனப்பகுதி கடந்திருக்காங்க. அப்போது அங்கே ஒரு வெங்கை மரத்தை பார்த்துருக்காங்க. இந்த வெங்கை மர நிழலில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா இடைப்பாரிருக்காங்க. அப்போது தாங்க அம்மனும் அந்த வேங்கை மரத்தின் அடியில் அமர்ந்தா. அப்போது தனது வேலையை முடித்துக்கொண்டு ஊர் தலைவன் பார்த்தீங்கன்னா மக்களை வழிநடத்த அங்கு வந்துட்டான். அப்போது மேற்கொண்டு சொல்லலாமான்னு அம்மனிடம் உத்தரவு கேட்க அம்மனோ பார்த்தீங்கன்னா இனி உங்களை வழிநடத்த உங்கள் ஊர் தலைவன் இருக்கிறான், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைத்தானா. அப்படியே அந்த அடர்ந்த வனப்பகுதியில் குடிக்கொண்டா இந்த அம்மனுங்க. சுமார் பார்த்தீங்கன்னா 300 வருடங்களுக்கு முன்னாடி சத்தியமங்கலன வனப்பகுதியில் நடந்தது அந்த சம்பவம். மேலும் புலிகள், சிறுத்தைகள்னு போன்ற விலங்குகள் அதிக வாழக்கூடிய வனமாக இது இருந்ததால் சுற்று வட்டாரத்து மக்கள் பலருமே எவ்வித அச்சுமின்றி அந்த காட்டிலேயே பட்டிகள் அமைத்து தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதை வழக்கமாக மாற்றிக்கிட்டாங்களா. அப்படி ஒரு பட்டியலில் தாங்க பார்த்திங்கன்னா நிறைந்திருந்த மாடுகளுக்கு மத்தியில் காரம்பசு ஒன்று மட்டும் தன் கன்றுக்கு பால் தராமலும் மற்றவங்களே பால் கறக்க விடாமலும் நடந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடந்திருக்கு. இந்த நிலையை பல நாள்களாக தொடர்ந்ததால் ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்று அதன் போக்கை கவனித்த மேய்ச்சல் காரணம் பட்டியில இருந்து தனித்தனியாக வெளியேறி சென்ற காரம் பசுவும் பார்த்தீங்கன்னா சற்று தொலைவில் இருந்த வேங்கை மரத்துக்கு அருகிலே சென்றது. அந்த மரத்தை சுற்றி கணக்கு புற்றுக்கள் நிறைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் காரம் பசு பால் சொரித்ததுங்க. இந்த அற்புதத்தை கண்ட சிறுவனோ ஓடோடி வந்து ஊர் மக்களிடம் நடந்ததை சொன்னான். ஊரை கூடி வந்து அந்த இடத்தை வேடிக்கை பார்த்துச்சுங்க. பின்னர் சிலர் சேர்ந்த அந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிறிய புற்றும் அதன் அருகில் ஒரு சுயம்பு திருவுருவமும் காட்சி தர அதை கண்ட மக்கள் ரொம்பவே ஆச்சரியம் அடைந்து பார்த்துருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழுமி இருந்த கூட்டத்தில் ஒருவருக்கு அருள் வந்ததுங்க. மலையாள தேசத்திலிருந்து மைசூர் பட்டணத்துக்கு பொதி மாடுகளை ஓட்டி சென்ற மக்களுக்கு வழித்துணையாக நான் வந்தேன். எழில் கொஞ்சக்கூடிய இந்த வனப்பகுதி எனக்கு ரொம்ப பிடித்து போனதால் இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டி நீங்கள் வழிபட்டீங்கன்னா பண்ணாரி தாயாகி நான் உங்களை அனைவரையும் காத்தருளனே அருள்வாக்கு கிடைச்சதுங்க. இதை கேட்ட ஊர் மக்களும் மேசிலத்து போனாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலேயே காணாங்கு புட்களை கொண்டு வேண்டு குடில் ஒன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அன்னையினுடைய சத்தியத்தின்
டிக்கெட்டும் பரவியதால் பிற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டி அர்த்த மண்டபம் மகா மண்டபம்னு சிறப்பாக பண்ணாரி அம்மனுக்காக ஆலயத்தை அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா, அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறா. இங்கு விபூதி கிடையாதுங்க, புற்று மந்தா விபூதி பிரசாதமாக தராங்க. மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இதுங்க. மேலும் பண்ணாரி அம்மன் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை கொஞ்சக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு. இது தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியாக இருப்பதால் இரு மாநிலங்களை சேர்ந்த மக்களும் பிரியமான தெய்வமாக வழிபடுறாங்க. மேலும் இங்கு பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டுவதை பார்த்திங்கன்னா மலை போல் குவிந்து அவற்றை எரித்து 8 அடி நீளம் கொண்ட அக்னி குண்டமாக விடுவாங்க. முதல்ல தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார். பிறகு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்குறாங்க. காலை 4 மணி முதல் மாலை வரையுமே பக்தர்கள் தொடர்ந்து இந்த அக்னி குண்டம் இறங்குவது மேசில் இருக்கும் விதத்தில் இந்த ஆண்டு அமைந்துச்சுங்க. மேலும் கடைசியாக தாங்க ஆடு மாடுன்னு கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பாங்களா. இந்த கோவிலில் குண்ட திருவிழா ரொம்பவே புகழ்பெற்று அமைந்துச்சுங்க. மேலும் கர்நாடக மாநில மக்களிடையே பெரிய அளவில் புகழ்பெற்ற தலம்னா இந்த பண்ணாரி அம்மனுடைய திருக்கோவிலுங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை பார்த்தீங்கன்னா 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான பங்குனி மாத குண்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறுங்க. விழாவில் தமிழ்நாடு கர்நாடகாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்த இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குண்ட விழா வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்குதுங்க. இதற்கான பூச்சாட்டு திருவிழா பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி சிறப்பாக நள்ளிரவு நடந்து முடிந்திருக்கு. விழாவிற்காக சிக்கரசம்பாளையம், புதூர், வெள்ளிப்பாளையம் போன்ற பல பகுதிகளில் இருந்து மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. திருவிழாவின் தொடக்கமாக கோவிலில் முறைதாரர் அம்மனுடைய படைக்கலத்தை தலையில் சுமந்தபடி பண்ணாரி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள சிவன் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் சருகு மாரியம்மன் கோவில்னு கோவிலுக்கு சென்று ராகு கேதுவால் ஆகிய தலங்களுக்கும் சென்று சிறப்பு பூஜைகளும் செய்திருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா அதிகாலை சுமார் 4 மணி அளவில் படைக்கலம் கருவறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குங்க. அதன் பிறகுதான் அம்மனிடம் குண்டம் விழாவிற்கு உத்தரவு கேட்கப்பட்டது. இதற்காக அம்மனுடைய சிலை மீது சிவப்பு மற்றும் வெள்ளை அரளிப்பூக்கள் வைத்தாங்க. எல்லோரும் அம்மனை மனமுறையை வேண்டிட்டாங்க. அப்போது அம்மன் சிலையில இருந்து வெள்ளை அரளிப்பூ கீழே விழுந்துச்சு. இதன் மூலம் குண்ட விழா அம்மனின் உத்தரவு கொடுத்து விட்டதாக ஐதீகமாக எடுத்துக்கப்பட்டிருக்குங்க. இதனை பார்த்த பக்தர்கள் பண்ணாரி அம்மனை போற்றி முழக்கம் எழுப்பியபடியே தரிசனம் செய்திருக்காங்க. பிறகு சிறப்பு பூஜைகள் நடத்தி பூச்சாட்டு விழா நடந்து முடிந்திருக்கு. பூச்சாட்டுதலோடு குண்ட விழா தொடங்கியாச்சுங்க. மேலும் இரவு சப்ர வீதி உலா நடத்தப்படும். பண்ணாரியம்மன் சருகு மாரியம்மன் உற்சவங்களும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புறப்பட்டு சிக்கரம்பாளையம் அம்மனின் கோவிலில் அடைந்ததும் சங்கு சப்பரம் வைக்கப்படும். நாளை முதல் பார்த்தீங்கன்னா அம்மன் சப்பரம் கிராமங்கள் தோறும் செல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கு. விழாவையொட்டி பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் 7 நாட்கள் பண்ணாரி அம்மனுடைய உற்சவ வேதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய வழக்கம் இருக்குங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கோவிலில் இருந்து புதன்கிழமை புறப்பட்ட பண்ணாரி அம்மன் உற்சவம் முதல்ல சிக்கரம்பாளையம் சென்றது. அங்கு வழிநெடுக்கிலும் மக்கள் பார்த்தீங்கன்னா புனித நீர் ஊற்றியும் மலர்கள் தூவியும் தேங்காய் உடைத்து பழம் வைத்து அம்மனை வழிபட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு சப்பரத்தில் வந்த அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்காங்க. அங்குள்ள கோயிலில் உற்சவர் சப்பரம் வைத்து வணங்கிட்டாங்க. கிராம வீதியுலா முடிந்து உற்சவர் சப்பரம் வெள்ளி பாளையம் புறப்பட்டு சென்றிருக்கு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலம், மூடுகன்துறை, வெள்ளிப்பாளையம், புதூர்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அம்மன் எழுந்தருள பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறுங்க. விழாவின் முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி குண்ட இறகுதல் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்க உள்ளாங்க. இந்த வீடியோ பதிவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சுயம்பு ரூபமாக காட்சியளித்த பண்ணாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். தெற்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய அம்மன் பார்த்தீங்கன்னா
கர்நாடக எல்லைக்கு அருகே அமைந்திருப்பதால் இரு மாநில மக்களும் அதிகமாக வந்து தரிசனம் செய்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா விசேஷம் என்னென்னா, ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய குண்ட திருவிழா 2026ஆம் ஆண்டுக்கான குண்ட திருவிழா வருகின்ற மார்ச் 31 நடக்க இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பண்ணாரி அம்மனே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.